இது விசாரணையில் உள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியை விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே போதும், அவர்கள் எங்கும் ஓடி ஒளியப் போவதில்லை. எதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கே போனார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனால் ஒரு கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதற்கோ அல்லது முறிவு ஏற்படுவதற்கோ வாய்ப்பில்லை. சிலர் அவ்வாறு எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவித்திருந்தாலும் கூட அதிகாரபூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்பட்டு இருக்கிறது என்று இதுவரையில் வெளிப்படையாக பேசவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக தரப்பில் தான் மீண்டும் மீண்டும் இது சொல்லப்படுகிறதே தவிர அதிமுக தரப்பில் யாரும் சொல்லவில்லை. அதிமுக தரப்பில் அதிகாரபூர்வமாக இதை அறிவிக்கட்டும், மேற்கொண்டு பேசுவோம். இது தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளன. பேச்சுவார்த்தையின் போதுதான் இறுதி செய்ய முடியும். முன்கூட்டியே இதில் நாம் யூகமாக கருத்துக்களை சொல்ல முடியாது. கூடுதலாக தொகுதிகள் கேட்போம் என்பது புதிய முழக்கமல்ல. ஒவ்வொரு தேர்தலிலும் எல்லா கூட்டணியிலும் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அவரவர் கட்சியின் நலன் கருதி கூடுதலாக தொகுதிகளை கேட்பது என்பது வழக்கமான ஒன்றுதான். அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் சொல்லியிருக்கிறார். நாங்களும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதனால் ஒரு கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதற்கோ அல்லது முறிவு ஏற்படுவதற்கோ வாய்ப்பில்லை. சிலர் அவ்வாறு எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. இது விசாரணையில் உள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இதில் மேலும் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியை விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே போதும், அவர்கள் எங்கும் ஓடி ஒளியப் போவதில்லை. எதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கே போனார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. அடுத்து இந்த கடத்தல் வழக்கில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே தொடர்பில் இருந்திருக்கிறார் என்று அவரை கைது செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. சட்டம் முறைப்படி விசாரிக்கும் என்று நான் நம்புகிறேன். கல் அருந்துவதால் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பரப்புரையும் மேற்கொள்ளப்படுகிறது. கல் என்ற சொல்லுக்கே போதை என்றுதான் பொருள். அது மது என்றாலும் கல் என்றாலும் ஒன்றுதான். போதைப் பொருள்களை உட்கொள்ளக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவனே கல்லுண்ணாமை என்கிற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறார். இந்த நிலையில் கல் இறக்கும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்கிற பெயரில் நாம் போதைப் பொருள்கள் பயன்பாட்டை வலியுறுத்துவது ஏற்புடையதல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு. இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. மது விலக்கை ஒரு தேசிய கொள்கையாக ஏற்று அதன் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மது விற்பனையை தடை செய்ய வேண்டும். கல்லு போன்ற போதைப் பொருள்கள் புழக்கத்தை தடை செய்ய வேண்டும். இந்த கேள்விக்கு முதல்வர் தான் பதில் சொல்லணும். நாங்கள் எல்லாத்தையும் தான் கூட சொல்கிறோம். நாங்கள் மதுக்கடையை ஆதரிக்கலை. அதனால் எங்களுக்கு இந்த கேள்வி பொருந்தாது. அது அவருடைய கோரிக்கை.